இப்போ வாட்டர்மெலன் சார் என்னது பாருங்கள், அவர் பேரே திவாகர், வாட்டர்மெலன் சார்னு சொல்ல வச்சுட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது அவரோட சாமர்த்தியம் தான் இல்லை, அது ரெஜிஸ்டர் பண்ண வச்சு ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. அதை விட தொடர் முயற்சி தான் நான் சக்ஸஸுங்கிறது என்னோட கருத்து. விடாமுயற்சிங்கிறது பண்ண முடியாது, தொடர்ந்து பண்ணுவேன். நீ ஒரு நாள் ஒரு கல் எடுத்து வைக்கிறேன், இன்னொரு நாள் ஒரு கல் எடுத்து வைக்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் அந்த கல் விண்ணுலகை தொட்டு தானே அவன் போயிட்டே தானே இருக்கும். நம்ம எடுத்து வைக்கிறதுல தயக்கம். நம்ம இதெல்லாம் கிரிஞ்சு இதெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை அவங்க அசால்ட்டாக செய்கிறாங்க, சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அது அந்த அந்த தொலைக்காட்சியே அப்படி தான் பண்ணுது. அங்கே எடுக்கிற ஷோ எல்லாருமே ஓவர் ஆக்டிங் தான் எல்லாமே. நான் ரொம்ப பட்னியாக இருந்தேன், டீனகரில் கரிச்சி பித்தேன், ஓன்னு எல்லாம் அழுகுறாங்க. அப்படி தான்டா இன்னமும் நாங்கள் இருக்கோம், இன்னமும் இவங்க தான் உலகத்திலே பட்னியாக இருந்தாங்க. அப்படி எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது கருணாஸோட வார்த்தை ஒன்று இருக்குங்க, அதை கூட இன்ஸ்டாவில் சுற்றுது. கஷ்டப்பட்ட யார் இங்கே கஷ்டப்படல, எல்லோரும் கஷ்டப்பட்டது தான் அப்படின்னாரு. நல்ல வேர்டிங் அது, எனக்கு அது பிடிச்சிது. எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம 24 ஹவர்ஸ் உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டதே சொல்லிகிட்டு இருக்க முடியும்? கஷ்டப்பட்டோம், அது சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம். ஆமாங்க அது ஒரு காலத்தில் பட்டாங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கைக்காக வேணா சொல்லலாம். ஆனால் இவங்களாவே ஒரு செட் பண்ணுறது அந்த இருந்தது இல்லையா, அதில் வந்து பார்வதியும் இவரும் அக்கா என்னது அக்கா தம்பியா அண்ணன் தங்கச்சி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு 2 வாரம் அப்படி தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்புறம் லவ் ப்ரொபோசல் இவரே பண்ணார், யார் தனிப்பழமே பண்ணார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடியே இவளாலும் பொண்டாட்டியா நீ இருந்துட்ட, நீ ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியாயிருன்னு இவர் கேட்டதாக பாக்காப்பா சொல்கிறார். அதுக்கு பதில் திவாகர் தான் சொல்லணும். பட் இவங்க எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நபர்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த குரூப் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே தூக்கி கொண்டு வச்சு விசாரிக்கணும் போலீஸ். இங்கே வா, நீ யார், சும்மா சும்மா லட்டியை உருட்டினாலே போதும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. எல்லாம் ஒன்றா போயிடும், பீ முந்திரம்னா ஒன்றா போயிடும். இவங்களுக்கு போலீஸ் எங்கே பார்த்தா ஏற என்கொயரி சினிமாவில் என்ன தானே பார்த்தாங்க. சினிமா போலீஸ் சார் அப்படியே சார் ஷார்ட் சார் இன்ஸ்பெக்டராக வருவார், டேய் உன்னை சுற்று வேண்டாம்பார். ஷோ முடிஞ்சோன்னா இவங்க கேரவனுக்கு போக அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வெயிலில் உட்காந்துருப்பார். நிஜ போலீஸ் இவங்க பார்த்தது இல்லைல்ல, சும்மா 2 லட்டி அப்படி உருட்டினாங்கன்னா அங்கே எல்லாம் தரன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எல்லாத்துலேயும் பாலியல் அப்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க பேக்கப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சான்ஸ் வாங்கி தர்றேன், அது வாங்கி தர்றேன், இது வாங்கி தர்றேன், என்ன வாங்கி கொடுத்தாங்க. ஒரிஜினல் சினிமா வேறு இடத்துல இருக்குது நெறியாளர், அது இவங்க எட்டவே இல்லை. இவங்கெல்லாம் உப்புமா ஒரு படத்தை ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த சான்ஸ் வாங்கி தரேன், இந்த சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது இவங்கள்ட்ட இருக்காங்கிறத முதல்ல விசாரிக்கணும்ல.